ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா சகலைகளுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் இருந்தாங்க. அதுவும் லொக்கேஷன் புதுசாக இருந்துச்சு. மூஞ்சில் முகமுடியோட தான் நமக்கு அப்டேட்ஸுமே கிடச்சிச்சு. அதுவுமே உங்களுக்கு அப்டேட் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிரவீன் மெனட் சார் கேப்டன் ஆஃப் த ஷிப் ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த பிக்கை பார்க்கும்போதே செம பயங்கரமாக இருந்துச்சு. டீம் மகாநதி அப்படின்னு சொல்லிட்டு மகாநதி ஹேஷ்டேக் அண்ட் வீக்கா ஹேஷ்டேக் போட்டு டீம், அதாவது நம்ம சகலைகள், நம்ம பிரவீன் மெனட் சார், பேக் அண்ட் டெக்னீஷியன் எல்லாருமே இருக்கும்போது ஒரு சூப்பர்பான பிக்கை ஷேர் பண்ணியிருந்தாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த பிக் தான் உங்களுக்காக இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படி என்ன தான் ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. 3 பேரும் அப்பயுமே பார்த்தீங்கன்னா மாஸ்க், அந்த கழுத்தில் அந்த மாஸ்க் இருக்குது, அந்த பிளாக் கலர் மாஸ்க் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம பசு டாடியோட என்ட்ரி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் ஒரு நியூ லொக்கேஷன். பட் அந்த லொக்கேஷன் தான் நமக்கு தெரியல. புது லொக்கேஷனாக இருக்குது, நம்மளால கெஸ்ஸே பண்ண முடியல. இன்னொரு பர்சனுமே புதுசாக இருக்காங்க. அது ராகவா என்னன்னு நமக்கு தெரியல. ஸோ அதாவது பசுவோட பையன் ஒருத்தர் சேஞ்ச் பண்ணி இவங்களோட கேரக்டர் நியூ என்ட்ரி மாதிரி வந்திருக்காங்க. ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டருக்கு வந்திருக்காங்க. என்னன்னு நமக்கு தெரியல. பட் எனிவேஸ் அப்கமிங் ஏதோ ட்விஸ்ட் காத்துட்ருக்கு. ஸோ அது ஒரு செம மாசான ஒரு சூப்பர்பான ஒரு பர்ஃபார்மன்ஸ் காத்துட்ருக்குன்னு நினைக்கிறேன். அது சகலைகள் கூட சேர்ந்து பசுவை எதுக்குற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுமே ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நான் கண்டிப்பாக அதை மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லி விஜய்மே வாக்கு கொடுத்துருக்காருலே மனசில். அதனால் கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஏதோ ஒரு பசுபதி சம்பவமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.